MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். ராலி அந்த ரோட் ஷோவை நடத்தின அந்த கட்சியினருக்கு ஒரு முதன்மை பங்கு இருக்கு. ஏன்னா இந்த மக்கள் முதல் நம்பிக்கை யாரை வச்சு வராங்கன்னா உங்களை வச்சுதான் வராங்க. ஒருத்தர் ஒரு ஜனத்திரலுக்கு பொறுப்பெடுத்துப்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. வாலண்டியர் கிரௌடு, அதுவும் வாலண்டைலா, அது என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த கிரௌட் அவருடைய உணர்வெல்லாம் நான் மதிக்கிறேன். அவர் யாருமே தெரிஞ்சே ஒரு ஜனத்திரலை கொண்டு சாகடிக்கணும்னு கொண்டு வர போறது இல்லை. எந்த தலைவனும் அதை பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு தலைவன் என்பவன் ஒரு பொறுப்பு மிக்க ஒரு மனிதனா இருக்கும். அவங்க மக்களின் மடத்தனத்தை என்ஜாய் பண்ற ஆட்களா இருக்கும். உங்க நல்லதுக்காக நம்ம உங்க டிவிக்கு ஆட்சி அமையணுமா? சத்தமா சத்தமா கேட்டுச்சா மை டியர்? இப்போ நாங்க ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டா கூட எங்களை என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிறதுலே ஒரு மூத்திர சந்தா 10 கொடுப்பாங்க. மக்களுடைய பார்வையில இருந்து ஒரு இடம் எங்க ரொம்ப தள்ளி இருக்குது, போக்குவரத்து வசதி எங்க குறைவா இருக்குது, இல்ல மக்கள் போறதுக்கு பெரிய பார்வை இல்லாத நிறைய கூட்டம் கூடிட முடியாத இடமா எது இருக்குது, இப்படியெல்லாம் ஏன் பார்த்து கொடுப்பாங்கன்னா இந்த கூட்டம் மக்கள் மத்தியில பெருசா பேசப்பட்டுடக்கூடாது. இது ரொம்ப ஈஸியா ஆக்சசபிளா இருந்ததுன்னா எல்லாரும் வந்துருவாங்க. நிறைய மாசா இருந்ததுன்னா அரசுக்கு எதிராக மக்கள் இருக்கிறாங்கன்றது பெரிய பேசு பொருளாயிடும். இதெல்லாம் யோசிப்பாங்க. அவர் பேசிட்டு இருக்கும் போதே தொப்புன்னு பசங்க மழக்கம் போட்டு விடுறத பார்க்க முடியுது. இன்னொன்னு, இவங்க தான் ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள போறாங்க. ஒரு வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் கூட ஒரு முறையா இல்லை. அவர் விஜய் தான் தூக்கி போடுறாரு வாட்டர் பாட்டில. இப்ப நான் தூக்கி போட்டாலே, ஒரு கிரௌட்ல தூக்கி போட்டாலே 10 பேர் முண்டி அடிச்சுட்டு வருவாங்க. இப்போ விஜய் மாதிரியான ஒரு விஐபி மெட்டீரியல் தூக்கி போடும்போது தண்ணியே தாக எடுக்கலனாலும் தலைவர் போடுற பாட்டில பிடிக்கணும்னு 10 பேர் இன்னும் குதிப்பாங்க. அரசியல்ன்றது சாதாரணம் கிடையாது. அதுல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். இது ஒரு டவுன் அவங்களுக்கு. ஆனா இந்த மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல அரசியல் கட்சிகள் தங்களுடைய சூழ்ச்சிகளுக்காக அந்த பிரச்சனையை அரசியல் கண்டிப்பா பண்ணுவாங்க. அதுதான் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்ப கடைசியில உங்களே சொல்ல வச்சுட்டாங்கல்ல, நீங்க பேசுற ஒரு வார்த்தைக்காக காத்துட்டு இருப்பான், நீங்க செய்யற ஒரு தப்புக்காக காத்துட்டு இருப்பான். அதை தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாம செஞ்சீங்களான்லாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டான். செஞ்ச உடனே அவனை என்ன கிரிட்டிக் பண்றதுன்றதான் யோசிப்பான். அதுதான் பாலிடிக்ஸ். விஜய் ரசிகர்களை இப்படி கொலை பண்ணணும், இப்படி இது பண்ணணுன்றதுக்கு அவங்க புல்லுருவிகளா அனுப்ப வேண்டாம். கரண்ட் ஆன் பண்ணி விட்டாலே போதும். நான் நகைச்சுவைக்கு சொல்லலை, சீரியஸாவே சொல்றேன். அவங்களே கிரீஸை தலையை தான் விடுறாங்க. அப்ப கிரீஸை தலையை விட்டும் அது மேல ஏறி கீழே விழுவான்ற அக்கறை அவங்களுக்கும் இல்லை. இந்த ரோட் ஷோன்ற கான்செப்டே தப்பு. அது ஸ்டாலின் பண்ணாலும் சரி, மோடி பண்ணாலும் சரி, விஜய் பண்ணாலும் சரி, மக்கள் என்ன மந்தையா? ஆல்ரெடி உங்க மக்கள் ஒரு கான்ஸ்பிரசி தியரியில இருக்கிறாங்க. நீங்க இன்னொரு கூடுதலா அதுக்கு இது பண்ற மாதிரி நீங்க ஒரு கான்ஸ்பிரசி தியரியை செட் பண்ணக்கூடாது. அது ஒரு பொறுப்பு மிக்க தலைவனுடைய செயல் கிடையாது. ஸ்டாலினோட பழிவாங்கல் நடவடிக்கையில இந்த 41 உயிரிழப்புக்கான காரணம். இப்பவும் அவரு இத டிஎம்கே தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல வராரா சார்? அந்த வீடியோல நீங்க பார்க்க அதுதான் பொருள்படுது. தெரிஞ்சு தெரியாமல அவங்க ஒரு ரசிக மனப்பான்மையில இருந்து வந்ததுனாலையும் தங்கள் தலைவர் செஞ்சது அவங்களால தப்புன்னு ஒத்துக்க முடியல. அவங்க தான் ஓடாத நல்ல படத்தை கூட நல்ல படம்னு சொல்லக்கூடிய அவ்வளவு பெரிய மாமனிதர்கள் இல்லையா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க கரூர் போயிருந்தாரு சார். அதுல கூட்ட நெரிசல் காரணமா ஒரு 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு காரணம் விஜய் அவர்களும் கட்சிக்காரங்களும் தான்ன்ற மாதிரி சொல்றாங்க. சில பேர் காவல்துறைன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒரு விசாரணை ஆணையமும் நியமிச்சிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் நேற்று ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு சார். அதுல பாத்தீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்த ஸ்பாட்டுக்கு போய் பேசுனதை தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணல. ஏன் கரூர்ல மட்டும் குறிப்பா இது நடக்குதுன்னு எனக்கு தெரியல. மக்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரியுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. இந்த சம்பவம் பத்தி சொல்லுங்க. ஒரு சின்ன திருத்தம். அந்த விசாரணை ஆணையம் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க அமைக்கப்படலை. மாறா வருங்காலத்துல இது மாதிரி நடக்காம இருக்க நாம என்ன செய்யணும்ன்றதுதான் அந்த ஆணையத்துடைய ஒரு நோக்கம். இப்போ இதுல தாவேகாவா, அரசா, காவல்துறையா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு ஜாயிண்ட் லைபிலிட்டி. இது ஒட்டுமொத்தமா விஜய்க்கும் பொறுப்பு இருக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கும் பொறுப்பு இருக்கு, அரசுக்கும் பொறுப்பு இருக்கு. ஆனால் இதில் முதன்மை பொறுப்புன்னு பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை ஒத்துட்டு தான் ஆகணும். அது அந்த பேரணியை, அந்த ரேலி, அந்த ரோட் ஷோவை நடத்தின அந்த கட்சியினருக்கு ஒரு முதன்மை பங்கு இருக்கு. ஏன்னா இந்த மக்கள் முதல் நம்பிக்கை யாரை வச்சு வராங்கன்னா உங்களை வச்சு தான் வராங்க. நீங்க கொடுத்த அழைப்பை ஏற்றுதான் வராங்க. இப்போ இயல்பா என்ன நடக்குதுன்னா, அந்த வந்த கூட்டம் ஒரு வாலடைல் கிரௌட். அது எப்போ என்ன பண்ணணும்னு யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த திரளுக்கு நாம் பொறுப்பு, இந்த திரளுக்கு நாம் பொறுப்பு. இப்போ உதாரணத்துக்கு பல கட்சிகள்
அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இடதுசாரி கட்சிகளா இருக்கட்டும், ஏன் வலதுசாரி கட்சிகள், பாஜக போன்ற வலதுசாரிகள் கட்சிகளா இருந்தா கூட அவங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்கன்னா அவங்க ஒருத்தர் ஒரு ஜனத்திரலுக்கு பொறுப்பெடுத்துப்பாங்க. ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. வாலண்டியர் கிரௌடு, அது வாலட்டைலா, அது என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த கிரௌட் அது வந்து திடீர்னு வந்து மரத்து மேல ஏறும், கரண்ட் கம்பியில ஏறும், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படிதான் இருக்கு, டிசைன் அப்படிதான் இருக்கு. அது அந்த தலைவரை குறை சொல்ல முடியாது. ஆனா இதை வந்து மாத்துறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அது அடுத்து இப்ப இங்க பிரச்சனை, முதன்மையான பிரச்சனை வந்து இந்த மாதிரியான ஒரு வாலட்டைல் கிரௌட ஹேண்டில் பண்ற நபர்கள் இந்த இடம் எனக்கு ஏதுவானதா. இப்ப நேத்து வந்து திரு விஜய் அவர்கள் வந்து போட்ட காணொளி, அவருடைய உணர்வெல்லாம் நான் மதிக்கிறேன். அவர் வந்து யாருமே வந்து தெரிஞ்சே வந்து ஒரு ஜனத்திரலை கொண்டு வந்து சாகடிக்கணும்னு கொண்டு வர போறது இல்லை. எந்த தலைவனும் அதை பண்ண மாட்டான். ஆனா ஒரு தலைவன் என்பவன் ஒரு பொறுப்பு மிக்க ஒரு மனிதனா இருக்கும். அவங்க வந்து மக்களின் மடத்தனத்தை வந்து என்ஜாய் பண்ற ஆட்களா இருக்கக்கூடாது. அவங்க வந்து மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணணும். அப்படியே மக்கள் வந்து ஒரு மடத்தனத்தோடய ரசிக மனப்பான்மையோட இருந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு தலைவனாகப்பட்ட அந்த மெட்டீரியல் வந்து மாத்துறதுக்கான அத்தனை முயற்சிகளும் எடுக்கணும். இல்ல சார், விஜய் அவர்களும் சொல்றாரு இல்லையா சார், இப்படி பண்ணாதீங்க, மரத்து மேல ஏறாதீங்க. அது ஆக்ஷனா என்ன நடந்ததுன்னு கேட்கிறேன். மீண்டும் மீண்டும் அது தொடருது. நான் இன்னொன்னு கேட்கிறேன், ஒரு கான்ஸ்பிரசி தியரி இவங்க செட் பண்றாங்களா, அதுல வந்து எனக்கு முழு நம்பிக்கை இல்லை. இப்ப எங்களை போன்றிருக்கு, அதுல முழு நம்பிக்கை இல்லை. இப்ப நான் எந்த இடத்துல வந்து காவல்துறையை குற்றம் சாட்டணும், எந்த இடத்துல வந்து தமிழக அரசு குற்றம் சாட்டணும், அதே நேரத்துல தமிழ்நாடு அரசு தான் திட்டமிட்டு ஒரு கூட்டத்தை இப்படி கூட்டி அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி 41 பேரை கொன்னாங்க அப்படின்ற வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன். கண்டிப்பா அது கிடையவும் கிடையாது. அப்படி யாரும் நம்ம அரசு அப்படி யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனா அப்படியான ஒரு வருஷனும் போகுது. நம்ம ஒரு கசப்பான உண்மையை ஏத்துக்கிட்டா கூட அது அப்படியான ஒரு வாதங்கள் வந்து இங்க முன்வைக்கப்படுது. அது கெடுவாய்ப்பா அந்த வாதங்கள் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அரசு என்ன பண்ணிருக்கோன்னு நான் உறுதியா நம்புறேன்னா, இப்ப யாரா இருந்தாலும், இப்ப நான் வந்து நெடுநாட்களா அரசியல்ல இருக்கிறேன். இப்ப நாங்க வந்து ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டா கூட எங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிறதுலே ஒரு மூத்திர சந்தா 10 கொடுப்பாங்க. மக்களுடைய பார்வையில இருந்து ஒரு இடம் எங்க ரொம்ப தள்ளி இருக்குது, போக்குவரத்து வசதி எங்க குறைவா இருக்குது, இல்ல வந்து மக்கள் வந்து போறதுக்கு பெரிய பார்வை இல்லாத, நிறைய கூட்டம் கூடிட முடியாத இடமா எது இருக்குது, இப்படியெல்லாம் ஏன் பார்த்து கொடுப்பாங்கன்னா, இந்த கூட்டம் வந்து மக்கள் மத்தியில பெருசா பேசப்பட்டுடக்கூடாது, இது ரொம்ப ஈஸியா ஆக்சசபிளா இருந்ததுன்னா எல்லாரும் வந்துருவாங்க, நிறைய மாசா இருந்ததுன்னா அரசுக்கு எதிராக மக்கள் இருக்கிறாங்கன்றது வந்து பெரிய பேசு பொருளாயிடும். இதெல்லாம் யோசிப்பாங்க. யோசிச்சு இருக்கிறதுலயே ரொம்ப லீஸ்டான ஒரு இடத்தை தான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம வந்து ஃபைட் பண்ணுவோம். அப்படிப்பட்ட இடம் தான் இது. கண்டிப்பா அதுல மாற்று கருத்து இல்ல. நான் சொல்றேன், இந்த இடத்த வந்து தேர்வு செஞ்சு கொடுத்தது தப்பு. இப்ப இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தினர் என்ன பண்ணிருக்கணும், ஒரு குறுகிய சாலை கொடுக்குறாங்க. இப்ப இன்னைக்கு அவங்க போடுறாங்களே, வி ஸ்டாண்ட் வித் விஜய், அதை நான் போடணும்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த காலம் அதுக்கான காலம் இல்லை, இது அதுக்கான சூழலும் கிடையாது. ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்றதுக்கான சூழல் இது கிடையாது. இது அவங்க எந்த சூழல்ல அதை பண்ணிருக்கணும்னா, ஒருவேளை அவங்க கேட்ட இடம் தரல, பேசுறதுக்கான அனுமதி தரல, கூட்ட அனுமதி மறுக்கப்படுது, அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, ஒரு பெரிய இடம், எங்களுக்கு ஒரு பெரிய நம்பர்ஸ் வரும், அது வந்து கட்டுக்கடங்காத நம்பர்ஸ், ரசிகர் கூட்டம், அப்ப எங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடத்த கொடுங்கன்ற ஃபைட் யார் நடத்திருக்கணும்னா தாவேகா நடத்திருக்கணும். அப்ப நான் நம்மளா போட்டிருக்கலாம், வி ஸ்டாண்ட் வித் விஜய், ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னா. அந்த மாதிரியான நேரம் உங்களுக்கு அந்த இடம் சரிப்பட்டு வரலன்னா அப்ப நீங்க ஸ்டாப் பண்ணி நீதிமன்றத்துக்கு, ஆமா, நீங்க தான் வந்து அதை வந்து முன் அனுமதிக்க வேண்டிய முதல் பொறுப்பு, முதன்மை இடத்துல இருக்கிறது வந்து தாவேகா தான். அதன் பிறகுதான் நீங்க வந்து குறை சொல்ல வேண்டியது காவல்துறை இந்த மாதிரியான குறுகலான இடத்த கொடுத்துட்டாங்க. இப்ப கூட்டம் இந்த சேர வந்து ஒரு குறுகலான இடத்துல ஒரு மக்கள் திரள் சேருதுன்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு ஒரு காவல்துறை இருக்கக்கூடாது. சார், காவல்துறை அதிகாரிகளுமே அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி தான் எடப்பாடி அவர்களுக்கும் இதே இடம் தான் கொடுத்துருந்தோம். எடப்பாடிக்கு வர கூட்டம்ன்றது அது வேற மாதிரியான கூட்டம். அது ஒண்ணு வந்து ஓப்பனா சொல்லணும்னா, அவங்க காசு கொடுத்து கூட்டு வராங்க, சிலர் தன்னியல்பா வராங்க. இன்னொன்னு அது வந்து ஒரு இந்த மாதிரி பெரிய ஆரவாரமோ ஒரு வைபா அந்த நோக்கம்லாம் இருக்காது. எல்லாம் கட்சிக்காரங்க, பொதுமக்கள். நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, அண்ணன் பேச்ச கேட்க போனோம்னு சொல்லல, அண்ணனை பார்க்க போனோம். எல்லாரும் அப்ப பாக்குறது தான் அவங்க முதன்மை நோக்கம். அவரை பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்ப பாக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு குழு நோக்கம் கூட கிடையாது, அவங்களுக்கு வந்து ஒரு வைப்பு தான். அங்க போயிட்டு வைப் பண்ணணும். ஏன் குழந்தைங்கள்லாம் கூட்டு போறாங்க, அந்த நேரத்துல அவர் துண்டு போட்டுற மாட்டாரா, அந்த குழந்தைய பார்த்து கண்ணை அடிச்சிட மாட்டாரா, அது ஒரு பிளிஸ் மொமெண்ட், அந்த மாதிரியான ஒரு ஆசையில கொண்டு போறாங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னா, விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி ஒரு 1.5 வருஷம் ஆகுது சார். ஏன்னா அவருக்கு ஒரு மாஸ் கிரௌடு வருதுன்னு காவல்துறைக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். அப்போ வந்து இவங்க 10,000 பேருக்கு தான் பர்மிஷன் கேட்கறாங்கன்னா ஒரு 500 போலீஸ் அதுக்கு பத்துமா சார்? இந்த கூட்டத்தை இவங்க வந்து வெறும் 500 போலீஸை வச்சு கட்டுப்படுத்திட முடியும்னு எதை வச்சு நம்பினாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 500 போலீஸ் பத்தாதுன்றது என்னுடைய
பட்டறிவுல இருந்து எனக்கு இருக்கிற ஒரு அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். மேபி அது 10ன்னு சொன்னாங்கன்னா, ஆனா கள நிலவரம் வேறையா நம்மளுக்கு காமிச்சு. இன்னொன்னு இந்த கூட மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்த நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறது, எல்லாம் அங்க இருந்த போலீஸ்காரங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுதான் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அப்ப அதையும் மீறி அவர் போயிருக்கிறாருன்னா தடுக்காம விட்டது யாருன்னு எனக்கு அந்த ஒரு ஐயம் எழுது. அதுக்கு இவங்க சைட்லயும் ஒண்ணு சொல்றாங்க சார், அங்கதான் மைக் இருக்கு, அங்கதான் போகணும், அங்க போனாதான் பேசுறது கேக்குன்ற மாதிரி. சில சமயம்லாம் எங்களெல்லாம் சில சின்ன விஷயங்களுக்காகவே எங்களை தடுப்பாங்க சார். காவல்துறை அவங்களால நினைச்சு அவங்க ரொம்ப எஃபிஷியன்டான எந்த நேரத்துல எப்படி கையாளணும், எப்படி அன்பா பேசணும், எப்படி அதிகாரத்தை துணியோட பேசணும் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்ப நான் என்ன சொல்றேன், அங்க ஃபீல்டுல இருந்த யாரோ ஒருத்தர்கிட்ட எதனா பிரச்சனையான்றத அதை நம்ம அந்த கோணத்திலையும் விசாரிக்கணும். இல்லைன்னா கூடுதல் பொறுப்பு குற்றவாளிகள் யாருன்றதை கண்டறியணும். இதையும் மீறி அந்த காவல்துறையை பணி செய்ய விடாம தடுத்தது யாரு, அந்த கோணத்தையும் பார்க்கணும். ஒருவேளை அவரு தடுத்து பேசக்கூடாதுன்னு தடை விதிச்சும் தடையை மீறி போனாரா, தடையை மீறி அந்த மாவட்ட செயலாளர் அந்த டிஎஸ்பியை தடுத்து அவரை பணி செய்ய விடாம தடுத்தாரா, அதெல்லாம் நம்ம அந்த கோணத்துல இருந்து விசாரிச்சா இவங்க மேல இன்னும் கூடுதல் குற்றச்சாட்டு ஆக போகுது. இது எதுவுமே தெரியாம இந்த நேரத்துல நம்ம இருக்கிறோம். ஏன்னா இந்த வாட்டி நீங்க விஜய் அவர்கள் பேசினதை பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் தான் சார் பேசியிருப்பாரு. ஒரு சைடு பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆகுது, ஒரு பக்கம் மயக்க அடிச்சு கீழே விழுறாங்க, குழந்தைய காணும்னு சொல்றாங்க, ஆம்புலன்ஸ் ஒரு 7ல இருந்து 10 ஆம்புலன்ஸ் போய்கிட்டே இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, மத்த இடங்கள்ல நடக்காம கரூர்ல மட்டும் இது அதுக்கெல்லாம் போதுமான விளக்கம் அரசு தரப்புலயும் சொன்னாங்க. சரி, அரசு தரப்பு சொல்றதை நம்ம நம்பலனா கூட நிறைய காணொலிகள் நம்ம வீடியோஸ் நிறைய வெளியாகிட்டு அவர் பேசிட்டு இருக்கும் போதே தொப்பு தொப்புன்னு பசங்க மழக்கம் போட்டு விடுறத பார்க்க முடியுது. இன்னொன்னு, இவங்க தான் ஜென்ரேட்டர் ரூம்குள்ள போறாங்க. ஜென்ரேட்டர் ரூம்குள்ள போன உடனே தான் அது நிக்குது. கரண்ட் ஷாக் ஆட ஜென்ரேட்டர் ரூம் பக்கம் போவாதீங்கன்ற அறிவிப்புகளும் நம்ம உங்க சேனல்லே கூட நான் அந்த மாதிரியான ஒரு வீடியோ பார்த்தேன். இப்படி இருக்கும் பொழுது இது நான் மீண்டும் மீண்டும் சொல்றேனே, இது அரசு மேல நான் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இதை ஏன் உளவுத்துறை முன் அனுமானிக்காம இதை ஏன் இதை அலோவ் பண்ணாங்க, இல்ல அனுமானிச்சிருந்தாங்கன்னா ஏன் இந்த இடத்த அலோவ் பண்ணாங்க, அனுமானிச்சிருந்தாங்கன்னா ஏன் இந்த இடத்த அலோவ் பண்ணாங்க, அப்புறம் ஏன் அவரை பேச அலோவ் பண்ணாங்க, ஏன் அவரை தடுத்து இருக்கலாமே. ஏன்னா நீங்க டிஎஸ்பி கணிச்சிட்டாரு, ஏதோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன்றத கணிச்சிட்டாருன்னு அவரே சொல்றாரு. சொல்லும்போது ஏன் அதையும் அலோவ் பண்ணாங்க? இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் எனக்கு இருக்கிற ஒழிய, அவங்க திட்டமிட்டு ஒரு கூட்டத்துக்குள்ள புல்லுருவிகளை விட்டு அடிக்க வச்சு அதுல இருந்து ஏன்னா சிலர் பேசுற வீடியோஸும் நான் பார்த்தேன். அங்க இருக்கிற அம்மாக்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குன்னா, அப்பயே அவர் பேசிட்டு இருக்கும் போதே கூரையை பிரிச்சுக்கிட்டு மேல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரிதான் வீடியோ. இன்னொன்னு இப்ப நான் ஏன் வாலண்டியர்ஸ் வச்சிருக்கிறேன்றேன்னா, ஒரு வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் கூட ஒரு முறையா இல்லை. அவர் விஜய் தான் தூக்கி போடுறாரு வாட்டர் பாட்டில. இப்ப நான் தூக்கி போட்டாலே, ஒரு கிரௌட்ல தூக்கி போட்டாலே 10 பேர் முண்டி அடிச்சுட்டு வருவாங்க. இப்ப விஜய் மாதிரியான ஒரு விஐபி மெட்டீரியல் தூக்கி போடும்போது தண்ணியே தாக எடுக்கலனாலும் தலைவர் போடுற பாட்டில பிடிக்கணும்னு 10 பேர் இன்னும் குதிப்பான். ஸோ இதெல்லாம் ஒரு முன் அனுபவம் இல்லாதனால வரக்கூடிய சிக்கல். ஆனா இதை 2 தரப்பும் தவிர்த்திருக்கணும். இப்போ நேற்று விசாரணையில கூட பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேள்வி கேட்டிருந்தாங்க, எப்படி நீங்க 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க, சனிக்கிழமை சம்பள நாளுன்றதுனால நாங்க 10,000 பேருன்னு சொல்லியிருந்த மாதிரி இவங்க தரப்புல சொல்லியிருந்தாங்க. அதுதான் இது ஒரு போதிய முன் அனுபவம் இல்லாதது இவங்களுக்கு காட்டுது. ஏன்னா திருச்சியில கூட்டின கூட்டம், அரியலூர்ல கூட்டின கூட்டம், மதுரை மாநாட்டுல கூட்டின கூட்டம், விஜய் எங்க போனாலும் சாரசாரையாக அவரை பின்தொடர்ந்து வரக்கூடிய இளைஞர் பட்டாலும், கீழே விழுந்து செத்தாலும் பரவாயில்லன்னு அதை பார்த்துட்டு கூட மறுபடியும் அவனை தூக்கி கூட விடாம அடுத்து பின்னாடி அப்படியே டேக் டைவர்ஷன் போயிட்டு அந்த வண்டி மறுபடியும் பின்தொடர்றதெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் புரிஞ்சிருக்கணும், அதை கொஞ்சம் கணிச்சிருக்கணும். அதுல தவறிட்டாங்க. அதை நான் தெரிஞ்சு பண்ணாங்கன்றதை விட அதனாலதான் நெக்லிஜென்ஸ்னு போட்டிருக்காங்க. வில்ஃபுல்லா யாரும் பண்ணல, இது வேணுக்கிட்டே பண்ணல தாவேக்கா, தெரியாம தான். அதனாலதான் இது அரசியல்ன்றது சாதாரணம் கிடையாது. அதுல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். இது ஒரு டவுன் அவங்களுக்கு. ஆனா இந்த மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல அரசியல் கட்சிகள் தங்களுடைய சூழ்ச்சிகளுக்காக அந்த பிரச்சனையை அரசியல் கண்டிப்பா பண்ணுவாங்க. அதுதான் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்ப கடைசியில உங்களே சொல்ல வச்சுட்டாங்கல்ல, நடக்கக்கூடாதுன்னு நடந்துருச்சுன்னு. எந்த விஜய் காவல்துறை காவல் அடைப்பு கொலையின் போது நடக்கக்கூடாதுன்னு நடந்துருச்சுன்னு அரசு சொல்லுது அப்படின்னு குறை சொன்னாரோ, இன்னைக்கு அதே விஜய நடக்கக்கூடாதுன்னு நடந்துருச்சுன்னு சொல்ல வச்சுட்டாங்களா. ஸோ அதனால அரசியல்ல எதுவும் நடக்கலாம். நம்ம தான் முன்னாடியே எச்சரிக்கை உணர்வோட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் கொடுத்த இடத்துல இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு 100 பேர் இருக்கிறோம், இந்த ஹால்ல போய் இருங்கன்னு சொன்னா நீங்க இருப்பீங்களா? 100 பேர் எப்படிங்க பார்த்தோம், மூச்சு முட்டி சாவ சொல்றீங்களா, கேட்பீங்களா மாட்டீங்களா? அப்ப நீங்க ஒரு பொறுப்புணர்வோட நடந்துக்கலன்றது தானே காட்டுது. எல்லா அரசியல் கட்சியும் இன்னொரு அரசியல் கட்சியை வளர்ச்சியை தடுக்க தான் நினைக்குமே தவிர எந்த அரசியல் கட்சியை வளருன்னு சொல்லாது. அதுதான் பாலிடிக்ஸ்.
இன்னைக்கு வந்து இந்த சிஸ்டம்ல பாலிடிக்ஸ் அதுவா தான் இருக்கு. நீங்க மத்த மக்களுக்கான பாலிடிக்ஸ்ன்றது வேற. அங்க வந்து மக்களுக்கான நலன் தான் முதன்மை நோக்கமா இருக்கும். கூட்டணி அமைச்சுப்போம், கூட்டமைப்பு வச்சுப்போம், நான் தலைவனா நீ தலைவனான்னு சண்டை போட்டுக்க மாட்டோம், யாரோ ஒருத்தர் இருப்போன்ற ஒரு பொது நோக்கம் இருக்கும். இங்க நோக்கமே இல்லாம ஆட்சியை பிடிக்கிறது மட்டுமே நோக்கமா இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் பாலிடிக்ஸ்ல ஒருத்தன் காலை இழுத்து விட்டு தான் இன்னொருத்தன் வரணும்னு நினைப்பான். நீங்க பேசுற ஒரு வார்த்தைக்காக காத்துட்டு இருப்பான், நீங்க செய்யற ஒரு தப்புக்காக காத்துட்டு இருப்பான். அதை தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாம செஞ்சீங்களான்லாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டான். செஞ்ச உடனே அவனை என்ன கிரிட்டிக் பண்றதுன்றதை தான் யோசிப்பான். அதுதான் பாலிடிக்ஸ். அப்ப அந்த பாலிடிக்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னும் நான் இன்னொன்னு சொல்றேன், விஜய் ரசிகர்களை வந்து இப்படி கொலை பண்ணணும், இப்படி வந்து இது பண்ணணுன்றதுக்கு வந்து அவங்க வந்து புல்லுருவிலாம் அனுப்ப வேண்டாம். கரண்ட் ஆன் பண்ணி விட்டாலே போதும். நான் அது நகைச்சுவைக்கு சொல்லலை, சீரியஸாவே சொல்றேன். அவங்களே வந்து கிரீஸை தலைவி தான் விடுறாங்க. அப்ப கிரீஸை தலைவி விட்டும் அது மேல ஏறி கீழே விழுவான்ற அக்கறை அவங்களுக்கும் இல்லை. அவங்க கிரீஸ் தழுவுறதை பத்தி யோசிக்க கூடாது, ஏற முடியாம தடுக்கிறத பத்தி யோசிக்கணும். அவனுக்கு எப்படி அந்த கருத்தை அவனுக்கு எப்படி கொண்டு வரதுன்றதுதான் ஒரு அரசியல் கட்சி யோசிக்கணும். இந்த ரோட் ஷோன்ற கான்செப்டே தப்பு. அது ஸ்டாலின் பண்ணாலும் சரி, மோடி பண்ணாலும் சரி, விஜய் பண்ணாலும் சரி, மக்கள் என்ன மந்தையா? அப்ப இந்த ரோட் ஷோ கான்செப்டே தப்பு. மக்களை போய் சந்திங்க விஜய்னு சொன்னதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம், நீங்க ரோட் ஷோ நடத்துங்க விஜய், போயிட்டு இந்த மக்களை கூட்டி அங்க போய் நின்று பேசுங்கன்னு இல்லை. மக்களை சந்திப்பது என்பது உங்க கிளை செயலாளர், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர், மக்களோடு மக்களா இருங்க, மக்கள்கிட்ட போய் அவங்க குறைகளை கேளுங்க, மக்கள் பிரச்சனையை போய் தீருங்கன்றது. அதனால இதுல இருந்து அவர் பாடம் கத்துக்கணும். அவரு ஆனா நேத்து காணொலி வந்து அவர் வந்து இன்னும் கூட தான் எந்த தவறும் செய்யலன்ற மாதிரி தான் சொல்லி பேசுறாரு. அது தவறு. ஏன்னா அவர் தலைவன் என்பவன் ஒரு செல்ஃப் கிரிட்டிக்கா இருக்கணும். அந்த வீடியோல சொல்லியிருந்தாரு இல்லையா சார், சிஎம் சார் உங்களுக்கு ஏதாச்சும் என்ன பண்ணணும்னு நினைச்சுன்னா என்ன பண்ணல. அது ரொம்ப தப்பு. அந்த வகையில விஜய் அவர்கள் கையாளுவது கெடுவாய்ப்பானது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது இன்னும் அவங்க ரசிகர்களை வந்து ப்ரொவோக் பண்ண ஒரு ரிக்வஸ்டா சொல்றது என்னன்னா, அந்த மாதிரி பேசக்கூடாது. ஒரு தலைவன் மெட்டீரியல் வந்து இன்னொரு ஆல்ரெடி உங்க மக்கள் வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியில இருக்கிறாங்க. நீங்க இன்னொரு கூடுதலா அதுக்கு வந்து இது பண்ற மாதிரி நீங்க ஒரு கான்ஸ்பிரசி தியரியை செட் பண்ணக்கூடாது. அது ஒரு பொறுப்பு மிக்க தலைவனுடைய வந்து செயல் கிடையாது. அந்த பழிவாங்குற ஸ்டாலினோட பழிவாங்கல் நடவடிக்கையில இந்த 41 உயிரிழப்புக்கான காரணம். இப்பவும் அவரு இத டிஎம்கே தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல வராரா சார் அந்த வீடியோல? நீங்க அதுதான் பொருள்படுது. இன்னொரு விஷயம், அவரு பேசினது வந்து மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், மக்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு ஆதரவா பேசினதெல்லாம் பார்த்தா கடவுளே வந்து உண்மையை சொன்ன மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்களா சார்? நிறைய பேர் வந்து மக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவா தான் பேசியிருந்தாங்க. அவர் என்ன பண்ணுவாரு? இதுல வந்து பல வருஷம் இருக்கு. மக்கள்லயே 2 தரப்பு இருக்கிறாங்க. ஒரு தரப்பு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க யாரும் வந்து எங்களை இதெல்லாம் பண்ணல, இது வந்து பேசிட்டு இருக்கும் போதே நாங்க வந்து இதுவாயிடுச்சு, மயக்கம் போட்டு விழுந்தோம், தூக்க பார்த்தாங்க, சிலர்லாம் குழந்தை மேலேயே ஏறிட்டு போனாங்க, அந்த மாதிரியான ஒரு வருஷம் இருக்கு. இன்னொருத்தர் ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு வெட்டுப்பட்டோம்லாம் சொல்றாங்க, பிளேடால கிழிச்சாங்கன்றாங்க. அது ஒரு வருஷம் ஸ்ப்ரே பண்ணாங்க ஜூஸ்ல என்னென்னமோ. இவங்க அந்த கைது செய்யப்பட்ட மாவட்ட செயலாளரின் மனைவி கொடுத்த பேட்டி அது வேற ஒரு வருஷனா இருக்கு. வழக்கு நடக்குது. இவங்க சிபிஐ போய் கேட்கறாங்க. நீதிமன்றத்துல இவங்க வைக்கக்கூடிய வாதம் என்னவா இருக்குன்னா, போலீஸ் தான் இதை பண்ணுச்சுன்ற வாதத்தை இவங்க வைக்கிறாங்க. போலீஸ் என்ன வைக்கிறாங்கன்னா, நாங்க இவரை தடை பண்ணோம், இவர் தடையை மீறி இவர் போனாருன்னு இவரு ஒரு புது விஷயத்த இவங்க சொல்றாங்க. இத்தனை விஷயங்களையும் விசாரணை முடிவுல தான் தெரியும். கிரௌடு சேர்க்கணும்ன்ற இன்டென்ஷன் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நானா இருந்தாலும் கிரௌடு சேர்க்கணும் தான் என்னோட கருத்து, மக்களுக்கு போய் சேரணும். எல்லா லீடர்ஸும் கிரௌடு சேர்க்கணும் தாங்க நினைப்பேன். எல்லாரும் கிரௌடு இல்லாத நேரத்துல பேசிட்டு போனா நான் நினைப்பேன். நானே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறேன், 6 மணிக்கு அனுமதி கேட்கிறேன், கிரௌடு சேரல, சரி 7 மணிக்கு நடத்துவோம், நானே முடிவு பண்ணுவேன் அந்த சூழலை பொறுத்து. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது சேர்க்கணும்ன்ற எண்ணம் இருந்தா மட்டும் போதாது, சேர்ந்த கூட்டத்தை எப்படி மேனேஜ் செய்வது என்ற அறிவும் நமக்கு வேணும். இப்ப அதெல்லாம் இல்லாம நம்ம வந்து அந்த மாதிரி பண்றது வந்து அது வேற ஒரு விளைவு கொண்டு வரும். இப்போ சில பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க சார், சோசியல் மீடியால வந்து அவதூறு பரப்புறாங்கன்ற மாதிரி சில பேரை கைது பண்ணியிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அவதூறு என்பது அது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். இப்ப என்னை பத்தி நீங்க ஒரு கருத்து சொன்னீங்கன்னா அதை நான் அவதூறுன்னு, ஆனா உண்மை என்னன்றது இங்க இருக்கும். ஸோ நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இங்க பல வெர்ஷன்ஸ் ஸ்டோரிஸ் இருக்கு, பல கதைகள் இருக்கு. அந்த கதைகள் சொல்லட்டும். ஆனா சில பேர் இப்போ நேற்று வந்து 1-2 பேர் கைது பண்ணதுல எனக்கு அவங்க ரொம்ப எல்லை மீறி பேசிட்டாங்க. எல்லை மீறி பேசக்கூடியவங்கள நீங்க பண்ணலாம், பிளாஸ்ட் பண்ணு, போலீஸை வந்து அடி உத அந்த மாதிரி சொல்றது, நீ வந்து கலவரம் பண்ணு, கலவரத்தை தூண்டி விடுற மாதிரி பேசினா அதெல்லாம் வந்து நீங்க வந்து அவங்கள தடைப்படுத்துனாதான் மற்றவங்க அதை பார்த்து பேசாம இருப்பாங்க. ஏன்னா
இங்க வந்து ஒரு மாப் மென்டாலிட்டி இருக்கு. ஒருத்த பேசுனதை பார்த்து அவனுக்கு லைக் அதிகமாயிட்ட உடனே இன்னொருத்த என்ன பண்ணுவானா, ஓஹோ இப்படி பேசினா லைக் அதிகமாகுது, நானும் அதே மாதிரி வந்து பேசுறேன், லைக் எனக்கும் வரும், ஃபாலோவர்ஸ். ஏன்னா இந்த வந்து இந்த இணைய உலகம் ஒரு செல்ஃப் சென்டர்டா ஆக்கி விட்டுருச்சு. அதனால அந்த இடத்துல இருந்து நீங்க ஒருத்தனை கைது பண்ணாதான் இன்னொருத்தனுக்கு ஓய் நீ லைக்குன்னு பார்த்தேன்னா அடுத்த அரெஸ்ட் ஆயிடோடா, வேண்டாம், தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷனு அதெல்லாம் தப்பு, நீ பேசக்கூடாது, சட்டப்படி தான் பேசணும்னு இன்னொருத்த அறிவுரை சொல்லுவான். ஸோ அதுக்கு அந்த கைது சரி. ஆனால் இப்போ நேற்று உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நான் நேற்று வழக்கறிஞரா, நானும் வழக்கறிஞர் ஜான்சன் அவர்களும் ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் அவர்கள் கைதுக்காக நாங்கள் நீதிமன்றத்தில் போய் வாதாடணும். அவருடைய நீதிமன்ற காவல் அடைப்பை வந்து எடுக்கக்கூடாது, ஜுடிஷியல் ரிமாண்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ரிமாண்ட் அப்ஜெக்ஷன் போய் பண்ணோம். அதை நீதிமன்ற நடுவர் ஏற்றுக்கிட்டார். நாங்கள் வச்ச ஒரே வாதம் என்னன்னா, ஒரு ஊடகவியலாளர், அந்த ஊடகவியலாளருக்கு 2 தரப்பு கருத்தை வந்து தன் ஊடகத்துல சொல்றதுக்கான உரிமை உண்டு. அது ஒரு ஊடக சுதந்திரம். அரசு கருத்தை மட்டும்தான் நீ சொல்லணும், அது சொன்னா மட்டும்தான் உண்மை, வேற எந்த கருத்தை சொன்னாலும் அது அவதூறுன்னு நான் போடுவேன்னா ஊடக சுதந்திரத்தை நீங்க வந்து தடைப்படுத்துறீங்கன்றதுக்கு ஒப்பானதாகும். அவர் என்ன பண்றாரு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய செய்திகளை எடுத்து ஊடகத்துல வாசிச்சு காட்டுறாரு. இன்னொன்னு அவர்கிட்ட பேசின விக்டிம்ஸ்னு அவர் நினைக்கக்கூடியவங்களே அவர் வந்து பேட்டி எடுத்து போடுறாரு. அவரால் சொந்த கருத்து எதுவுமே சொல்லல. அப்ப சொல்லாத போது அது அவதூறாக நீங்க என்ன பண்ணலாம்னா அவரையும் ஒரு சாட்சியா சேர்த்துக்கலாம். சார் நீங்க உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னீங்களா, நீங்க கொடுங்க. ஏன்னா ஊடகவியலாளர்கிட்ட நீங்க ஆதாரம் கேட்கலாம், தப்பு கிடையாது. அது கொடுக்கறதும் கொடுக்காத அந்த ஆதார சாட்சிகளை டிஸ்க்ளோஸ் பண்ணுவதும் பண்ணாதும் அது ஊடக சுதந்திரம் சார்ந்தது. ஸோ இதுல வந்து எக்ஸசிவா போலீஸ் நடந்துக்கிட்டாங்கன்றது என் கருத்து. இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி சோசியல் மீடியாவை பத்தி இப்ப பேசணும் இல்லையா சார், இதே மாதிரி சோசியல் மீடியால இன்னொரு விஷயமும் போகுது. இந்த மெரினால வந்து ஏர் ஷோ பார்க்கறதுக்காக 5 பேர் இறந்து போனாங்க, கள்ளச்சாராயம் குடிச்சு 68 பேர் இறந்து போனாங்க. அப்போல்லாம் வந்து இந்த விசாரணை ஆணையமோ எதுவும் நியமிக்கல, யாரையும் அரெஸ்டும் பண்ணல. இப்போ மட்டும் இந்த 41 பேருக்கு மட்டும் ஏன் அரசு இவ்வளோ கவனம் செலுத்துதுன்ற மிக நியாயமான கேள்வி. ஏன்னா ஏர் ஷோவின் போதும் நீங்க வந்து இதே அருணா ஜெகதீசன் ஆணையத்தை நீங்க ஏர் ஷோவின் போது போட்டிருந்தீங்கன்னா இந்த 41 பேர் நடந்திருக்காரு. ஒரு கிரௌடு இந்த மாதிரியான ஒரு பெரிய கேதரிங் நடக்கும் பொழுது நம்ம எப்படி கிரௌடை மேனேஜ் பண்றது, இதுக்கு ஒரு 1 மேன் கமிஷன் போடுவோம், 5 பேர் செத்து போறாங்க, அப்ப என்னென்ன நெறிகாட்டு முறைகளை வகுக்கிறது. அந்த மாதிரியான பெரிய கிரௌடு வந்ததுன்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏஆர் ரகுமான் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தினார், அதுவும் இந்த மாதிரி. ஆனா அது நல்ல வேலையா அது எந்த உயிரிழப்பு வரல, ஆனா அது வேற சில விளைவுகளை கொண்டு வந்தது. அதுக்காக ஒரு ஜாயிண்ட் கமிஷனரே வந்து சாதாரண டிராஃபிக் ஜாமு பெரிய ஒரு குழப்பம் நடந்ததுன்னா ஜாயிண்ட் கமிஷனரே வந்து இடமாற்றம் பண்ணாங்க. இன்னொருத்தர் ஒரு டிஎஸ்பி காத்திருப்போர் பட்டியலில் வச்சாங்க, என் நினைவு சரியா இருந்தா தெரியல. இந்த மாதிரியான நடவடிக்கை. ஸோ அந்தந்த பாடங்களை அப்பப்பவே கத்திருந்தா இந்த மாதிரியான இது நடக்குது. இன்னொன்று கள்ளச்சாராய இறப்பு குறித்து கேட்கறதா எனக்கு உடன்பாடு தான். நீங்க கள்ளச்சாராய இறப்புக்கு இதே மாதிரி பொறுப்பெடுத்து உடனே அரசு செயல்பட்டிருக்கணும். அதுல வந்து நம்ம வந்து வெறுமனே இருக்கக்கூடிய இந்த செல்லர்ஸை மட்டும்தான் நம்ம ப்ராசிக்யூட் பண்ணோம். மாறா வந்து மற்ற முதன்மை குற்றவாளி இதை கண்டும் காணாமல் இருந்த உளவுத்துறையை எதையும் இது பண்ணல. அதெல்லாம் அந்த கேள்வியில ஆமா, அந்த கேள்வியெல்லாம் 100% நியாயமானது. மக்கள் அப்படிதான் கேட்பாங்க. ஆனால் என்னன்னா அரசியல்ல இந்த மாதிரி பதிலுக்கு பதில் பேசினா மக்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காது. கட்சிக்காரங்க என்ன பண்ணனா, நீ வந்து கள்ளக்குறிச்சியில நீ வந்து இது பண்ணியே, நீ ஏர் ஷோல நீ பண்ணலையா, நீ என்ன கேட்குற, அது இல்லை. நம்ம பண்ணிட்ட முதல்ல நம்ம தப்பு என்னன்றதை நம்ம ஒத்துக்கிட்டு அதுக்கடுத்து, ஏன்னா நீங்க ஒரு மாற்று அரசியல்னு பேசிட்டு வரீங்க. நீங்க மற்றவங்க போல நானும் 10ஓட 11 அதோட இது ஒண்ணுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க மாற்று அரசியல்னு பேசி வரும் பொழுது நம்ம ஒரு மாற்றா நம்ம என்ன வித்தியாசமா பேசுறோன்றது இருக்கு. அது நம்மளும் அவங்க பாணியிலே அவங்க ஊடகங்களை எப்படி அணுகுறாங்களோ, நம்ம ஒரு கேள்வி கேட்டா அவங்க 1991 உங்க ஆட்சி காலத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியாதான்றதும் இப்படிதானே திமுக சண்டை போட்டுக்குது. அப்ப தாவேக்கா அந்த இடத்துல 3ஆவதா ஒண்ணு வரும்போது அது ஆல்டர்னேட்டா பேசணுமே தவிர அவங்களும் அதிமுக எப்படி சண்டை போட்டுக்குச்சோ அதே மாதிரி திமுக தாவேக்கா சண்டை போடக்கூடாது. அந்த சண்டைக்கு திமுக உங்களை இழுத்தா கூட நீங்க தாவேக்கா என்ன பண்ணணும்னா பொறுப்போட நீங்க அணுகணும். அந்த பொறுப்பு புரிஞ்சுக்கோங்கன்ற 90 2000 பிறந்த பசங்க தானே, எல்லாருக்கும் புரியும். அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஆதங்கம், 41 உயிர் போயிடுச்சுன்ற ஆதங்கத்துல இருந்து அவங்களும் பேசுறாங்க. அவங்க தெரியாமல அவங்க ஒரு ரசிக மனப்பான்மையில இருந்து வந்ததுனாலையும் தங்கள் தலைவர் செஞ்ச இது வந்து அவங்களால தப்புன்னு ஒத்துக்க முடியல. அவங்கதான் ஓடாத நல்ல படத்தை கூட நல்ல படம்னு சொல்லக்கூடிய அவ்வளவு பெரிய மாமனிதர்கள் இல்லையா. விஜய் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா சுறா கூட ரொம்ப சிறந்த படம்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்க கிட்ட போயிட்டு அந்த பசங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து உங்க தலைவர் தப்பு செஞ்சுட்டா சொன்னா தப்பே செய்யலன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லா படத்தையும் ஓட வைக்கக்கூடியவங்க சார்.
எந்த படம்னா ஒரு படம் வந்து விஜய்க்கு நஷ்டமாகுதா? எல்லாமே 100 கோடி 150 கோடி 200 கோடி போகுதுன்னா அது வேல்யூவே இல்லாத போது போக வைக்கிற அளவுக்கு ஒரு அவ்வளோ வந்து லாயலான ஃபேன்ஸ். அந்த லாயலான ஃபேன்ஸுக்கு நீங்க புரிய வைக்கணும்னா அந்த புரிய வைக்கிற கடமை நமக்கு இருக்கு. வெறும் நான் திமுக தரப்பு அறிவுஜீவிக்கிட்ட அவங்கள தற்குறி கூட்டம் இதெல்லாம் அணுகிறதெல்லாம் தப்பு. அப்ப நம்ம பெரிய அறிவெல்லாம் கிடையாது யாரும். இப்ப நான் உட்பட நீங்க உட்பட யாருமே வந்து இங்க பெரிய ஐன்ஸ்டீனோ அம்பேத்கரோ பெரியாரோ கிடையாது. எல்லாரும் கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு பிடிச்ச நம்மளுக்கு ஒரு அறிவு இருக்கும், அவங்களுக்கு ஒரு வகையில வேற ஒரு அறிவு இருக்கும். எல்லாரும் இந்த கிராஜுவேட்ஸா இருப்பான், இதுவா இருப்பான். நம்ம மக்களை நம்மளே தற்குறின்னு சொல்லி இழிவுபடுத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. மாறா என்ன பண்ணலாம்னா அவங்கள எஜுகேட் பண்ணணும். அவங்கள வந்து அவங்கள எப்படி நீங்க வந்து விஜய் கிட்ட போனதே உங்களோட தோல்வி தானே. அப்படி நீங்க உங்க வருஷனே சரின்னா கூட உங்க கூட்டம் இன்னைக்கு அங்க போயிருக்குல்ல. ஏன் நீங்க ஒழுங்கா பேசி புரிய வச்சிருந்தீங்கன்னா அந்த கூட்டம் இங்கே தானே வந்திருக்கணும். இப்ப அந்த பொறுப்போட வந்து ஒரு அரசு தந்தைன்னு சொல்றாரு தானே, அந்த தந்தை ஸ்தானத்துல அவர் உண்மையிலே இருக்கிறாரு உணர்றாருன்னா ஒரு விசாரணை ஆணையம் ஒரு SIT போட்டு லெட் த இன்வெஸ்டிகேட், உண்மை வெளில வரும். கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய விஷயத்தை பத்தி பேசணும். சோசியல் மீடியால அவதூறு பரப்புறது பத்தியும் இந்த சம்பவம் குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.